நான் என்னோட லைஃப்ல கான்டென்ட் கிரியேட்டர்ன்ற ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட மைண்ட்ல ஒரு விஷயம் கண்டினியூஸா ஓடிட்டு இருந்துச்சு. ரெண்டு விஷயம், ஒன்று பர்ஃபெக்ட், இன்னொன்று கன்சிஸ்டன்சி. இதை நம்ம பண்ணுவோமா பண்ண மாட்டோமா இந்த மாதிரி நிறைய குழப்பத்தோட இருந்தேன். பட் பர்ஃபெக்டை விட கன்சிஸ்டன்சி இம்பார்ட்டன்ட்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அதை என் லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு நினைச்சேன். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு மரத்தை நம்ம காலம் பூரம் நட்டிகிட்டே வந்தோம்னா கிட்டத்தட்ட ஏக்கர் கணக்குல ஒரு ஃபாரஸ்டே கிரியேட் ஆகுது. ஒரு மரம் ஃபாரஸ்ட்டை கிரியேட் ஆகுது. நம்ம கன்சிஸ்டண்டா ஒரு வேலையை பார்க்கும்போது அங்க ரிசல்ட் இருக்குன்னு நமக்கு தெரிய வந்துச்சு. ஆக்சுவலி ரியல் லைஃப்ல இதை ஒருத்தர் பண்ணியிருக்கான்னு நினைச்சா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, 1979 அஸ்ஸாமை சேர்ந்த ஒரு 16 வயசு பையன் தன்னோட இடத்துல வெள்ளம் போனதுக்கு அப்புறம் ஆயிரக்கணக்கான பாம்புகள் இறந்து கிடந்ததை பார்த்தாரு. ஸோ அதன் மூலியமா இங்க ஏதாவது பிளான்ஸோ ட்ரீஸோ இருந்திருந்தா அதுக்கு ஒரு ஷெல்டர் இருந்திருக்கும், அதை போய் ஒதுங்குறதுக்கு ஒரு சேஃப்டியான பிளேஸ் இருந்திருக்கும்னு நினைச்சிட்டு அதுங்களை மனசுல வச்சுட்டு டெய்லியும் ஒவ்வொரு ட்ரீ பிளான் பண்றாங்க. இதே மாதிரி கன்சிஸ்டன்சியா பிளான் பண்றாரு. ஒரு வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, கிட்டத்தட்ட 40 இயர்ஸா பிளான் பண்ணிருக்காரு. அந்த 40 இயர்ஸ்க்கான கன்சிஸ்டன்சியோட ரிசல்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 1300 ஏக்கர்ஸ்க்குள்ள ஒரு ஃபாரஸ்ட்டுங்க. இன்னும் என்ன முக்கியமான விஷயம்னா அந்த ஃபாரஸ்ட் சென்ட்ரல் பார்க்கை விட பெருசு. இன்னும் என்ன முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா அந்த ஃபாரஸ்ட்ல எலிஃபென்ட், ரைனோசரஸ், டைகர்ஸ்லாம் இருக்குதாங்க. எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. ஒரு மனுஷன் கன்சிஸ்டன்சியா தன்னோட வேலையை பார்க்கும்போது அவருக்கு ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியான்ற ஒரு ரெகக்னேஷனும் கிடைக்குது. அவர் தான் வேற யாரும் இல்ல, ஜாதவ் பையன். ஸோ இதன் மூலியமா நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்னா, நம்ம லைஃப்ல பர்ஃபெக்ட் முக்கியம் தான், பட் அதை விட இம்பார்ட்டன்ட் கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சியா நம்ம ஒரு வேலையை பார்க்கறனால நம்ம இந்த உலகத்தையே மாற்ற முடியும்ன்றது இதன் மூலியமா நீங்க கத்துக்கலாம்.